மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தனது மகன் சூர்யா சேதுபதி ஹீரோவாக அறிமுகமாகியுள்ள ஃபீனிக்ஸ் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் தனது மகனின் சமீபத்திய நடவடிக்கைகள் தொடர்பாக பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். இது திரையுலக வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி நடித்த முதல் படம் வெளியாகியுள்ளது. அப்படத்துக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் சூர்யா சேதுபதி செய்த சேட்டைகள்தான் அவரை நெட்டிசன்கள் பங்கமாக ட்ரோல் செய்ய காரணமாக அமைந்துள்ளது. நடிகர் விஜய் சேதுபதியின் மகனான சூர்யா சேதுபதி தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து சிந்துபாத் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதற்கு பிறகு கதாநாயகன் அவதாரம் எடுக்க வேண்டும் என முடிவெடுத்த சூர்யா சேதுபதி கடுமையான ஒர்க் அவுட்கள் மூலம் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வைத்து ஃபீனிக்ஸ் வீழான் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ஜனரஞ்சமான தோரணையில் ரொம்பவும் கேஷுவலாக நடிப்பதே தெரியாத அளவுக்கு மக்களை ரசிக்க வைத்து தனது தனித்துவமான நடிப்பு சக நடிகர்களாக இருந்தாலும் சரி ரசிகர்களாக இருந்தாலும் சரி ஈகோவே இல்லாமல் பழகும் குணம் என தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே வைத்துள்ளார் விஜய் சேதுபதி. எப்போதும் எளிமையாக இருக்கும் விஜய் சேதுபதி தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு கூட அழகாக விளக்கம் அளித்து கடந்து செல்லக்கூடியவர். ஆனால் விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு எளிமையானவர் என்று ரசிகர்களால் ரசிக்கப்பட்டாரோ அதற்கு முற்றிலும் நேர்மாறாக அவரது மகனை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. தனது முதல் படமான ஃபீனிக்ஸ் வீழான் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது பேசிய சூர்யா தன்னுடைய அப்பா வேறு நான் வேறு என பேசியது இணையத்தில் வைரலானது. இது பல்வேறு விமர்சனங்களை சந்தித்ததை தொடர்ந்து மனம் உடைந்து போன சூர்யா தான் பேசியது தவறு என வருத்தம் தெரிவித்திருந்தார். அதுபோல தன்னுடைய தந்தை தனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மட்டுமே தருவார் என பேசியிருந்தார். பலரது தினசரி வருமானமே 500 ரூபாய்தான் என்ற நிலையில் சூர்யா சேதுபதியின் பாக்கெட் மணி குறித்த பேச்சு இணையத்தில் விமர்சனங்களை சந்தித்தது. இப்படி அடுத்தடுத்த விமர்சனங்களை சந்தித்து வந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பபிள்கம் வென்றபடியே ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டதும் ரசிகர்களிடம் ஆட்டிடியூடாக பேசியதாக கூறப்படும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவலாக ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் சூர்யாவின் ட்ரோல் வீடியோக்களை நீக்குவதற்காக சூர்யா மற்றும் நடிகர் விஜய் சேதுபதி தரப்பில் இருந்து மிரட்டல்களும் வந்ததாக சில புகார்களும் எழுந்தது. இத்தகைய சூழலில்தான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய விஜய் சேதுபதியிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த விஜய் சேதுபதி, தம்பிமாருக்கு தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, எங்கள் தரப்பிலிருந்து யாருக்கேனும் அழைப்பு வந்து மிரட்டல் நடந்திருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மனம் திறந்து பேசினார். அப்போது சூர்யா சேதுபதி மேடையில் இருந்த நிலையில் அவரை பார்த்து மகனே பார்த்து பண்ணடா என்றும் அறிவுறுத்தினார். அதனால அவனுடைய விஷயங்கள்ல அவன் தான் தேர்ந்தெடுக்கணும், அது அவன் தான் முன்னாடி எடுத்துட்டு போகணும். பின்னாடியே எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. புள்ள ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணும் தான் நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை. ஷூட் நடக்கும்போது நான் போல ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் அப்போ ஒரு விருது வாங்கினார்னு சொன்னாங்களே ஆஸ்காருக்கு இனியா அந்த சமயத்தில் அவர் வாழ்த்தலான்னு போனேன். அப்போ தான் ட்ரெய்லரை பார்த்தேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன். அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட இந்த குரல்லாம் மாறி இருக்கும். பட் அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான். நீ என்ஜாய் பண்ணுறியாடான்னு கேட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான் தேவை வெளியே. மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாற்றக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஒரு நடிகரின் மகன் என்ற முறையில் சூர்யாவிற்கு ஏற்படும் அழுத்தங்கள் குறித்தும் அவர் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஏற்கனவே பேசியுள்ளதாகவும் விஜய் சேதுபதி தெரிவித்தார். முதல் படம் வெளியாவதற்கு முன்னரே தனது மகனுக்காக மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு விஜய் சேதுபதி ஆளானதை எண்ணி ரசிகர்கள் பலரும் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் தனது மகனின் செயல்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட விஜய் சேதுபதியின் நேர்மையையும் பலரும் பாராட்டி வருகின்றனர்.